ரிஷபம். ரிஷபத்தின் வாரத்தில் ஆரம்பம் திங்கட்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 12 மணி 1 மணிக்கு தான் சந்திராஷ்டமம் முடியுது. அப்போ வாரத்தின் ஆரம்ப நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக தேய்பிரை சந்திராஷ்டமமாக இருக்குது. திங்கட்கிழமை எதுவுமே செய்யாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் வராது. மனசு கொஞ்சம் அப்படியே டல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே திங்கட்கிழமை மட்டும் எதையும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது, ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்கிறது, ஒரு விஷயத்தில் இன்னைக்கு தான் நான் ஸ்டெப் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு டிராவல் பண்ணுறது, இந்த மாதிரியான புதிய அறிமுகம் போன்ற அமைப்புகளை ரிஷபராசிக்காரர்கள் திங்கட்கிழமை மட்டும் செய்ய வேண்டாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 9, 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடங்களில் நல்ல இடங்களில் தான் வர்றாரு. சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் சந்திரன் குருவோடு இணைந்திருப்பது 9ஆம் இடத்துல, அதற்கு பிறகு 11ஆம் இடத்துல உச்ச சுக்கரனோடு இணைந்திருப்பது என்ன பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது. அப்பாவால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகும். சிலருக்கு சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்ல செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய 3 நாட்கள்ல சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். ஒரு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உண்டு. அதாவது குலதெய்வ தரிசனம் போற அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு, அல்லது இஷ்ட தெய்வ தரிசனம், ஏதேனும் ஒரு குருமார்களிடம் தீட்சை வாங்கக்கூடிய தன்மை, அல்லது குருவுக்கு நிகரான கூட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை என ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. 2025ஆம் வருஷம் பெரிய அளவில் சோட போகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. அதனால இந்த வாரம் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் காசு பணம் விஷயத்தில் கவனமாக இருங்க. திங்கட்கிழமை அறிமுகம் ஆகக்கூடியவர்கள் கூட வாழ்க்கையில பின்னாடி தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்பதால் எதிலும் கொஞ்சம் கவனமாக வாரத்தின் முதல் நாள் மட்டும் இருந்து கொண்டு பிற்பகுதி 6 நாட்கள்ல அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வராது, சமாளிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்திற்கு இந்த வாரம்.